சரித்திரம் என்பது வெற்றியாளர்களின் கதையை மட்டும் சொல்வதில்லை. அது தோற்கடிக்கப்பட்டவர்களின் அலறலையும் மறைக்கப்பட்ட இரகசியங்களையும் தன்னுள் வைத்திருக்கிறது. கரிகாலன் காவிரி ஆற்றை தடுத்து நிறுத்தி கல்லணையை கட்டிய மாவீரன் என்று மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த மாபெரும் அணைக்கட்டு வெறும் மனித முயற்சியால் மட்டும் கட்டப்பட்டது அல்ல என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? கல்லணையின் ஒவ்வொரு பாறைக்கு அடியிலும் ஒரு சொல்லப்படாத இருண்ட இரகசியம் புதைந்து கிடக்கிறது. கல்லணை கட்டப்படுவதற்கு முன்பு அந்த இடம் ஒரு மரண பள்ளத்தாக்காக இருந்தது. காவிரியாறு ஒரு தாயாக இல்லாமல் ஒரு ருத்ர தாண்டவமாடும் பேயாக இருந்தது. கரிகாலன் முதலில் அணை கட்டத் தொடங்கிய போது அது மிகப்பெரிய தோல்வியில்தான் முடிந்தது. போட்ட அஸ்திவாரம் எதுவும் நிற்கவில்லை. ஆயிரக்கணக்கான டன் எடையுள்ள பாறைகளை காவிரியாறு ஒரு நொடியில் பந்து போல தூக்கி வீசியது. ஆற்று மணலில் புதைந்து போனது கற்கள் மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான பணியாளர்களின் உயிர்களும் தான். பொறியாளர்கள் நம்பிக்கை இழந்த நேரம் அது. இனி மனித சக்தியால் இந்த நதியை அடக்க முடியாது அரசே என்று எல்லோரும் கைவிட்டார்கள். ஆனால் கரிகாலன் பின்வாங்கவில்லை. அவன் ஒரு முடிவுக்கு வந்தான். இயற்கையை வெல்ல இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி தேவை என்பதை அவன் உணர்ந்தான். அது ஒரு அமாவாசை இரவு. காவலர்கள் யாரையும் துணைக்கு அழைக்காமல் கரிகாலன் தனியாக அந்த ஆற்றுப்படுகைக்குச் சென்றான். நடுநிசி நேரம். காற்றின் சத்தம் ஊளையிடுவது போல இருந்தது. அங்கே ஆழமான சுழலில் சிக்கிய ஒரு பாறைக்கு அடியில் அவன் அந்த விசித்திரமான குகை வாயிலை கண்டான். அந்த குகை மனிதர்களால் செதுக்கப்பட்டதல்ல. உள்ளே சென்ற கரிகாலனை வரவேற்றது இருள் மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான ஒளிரும் கண்கள். அவை நாம் திருவாரூரில் பார்த்த அந்த மரகத சிலைகளை போன்றே இருந்தன. ஆனால் இவை தெய்வங்கள் அல்ல. இவை தெய்வங்களை காவல் காக்கும் பூத கணங்கள். அவற்றின் மூச்சுக்காற்று அந்த குகையையே அதிர வைத்தது. அந்த பூதங்கள் கரிகாலனிடம் ஒரு நிபந்தனை விதித்தன. நாங்கள் உனக்காக இந்த நதியை நிறுத்துவோம், பாறைகளை தாங்கி பிடிப்போம், உன் கனவு மெய்ப்படும். ஆனால் அதற்கு விலையாக உன் வம்சத்தின் நிம்மதியை நீ பலி கொடுக்க வேண்டும். உன் வாழ்நாள் பாதியில் முடியும். உன் மரணம் கூட யாருக்கும் தெரியாமல் மறைய வேண்டும். ஒரு அரசனாக தன் மக்களுக்காக எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராக இருந்தான் கரிகாலன். அவன் ஒப்புக்கொண்டான். அவன் தன் கையை வெட்டி தன் ராஜ இரத்தத்தை அந்த குகையில் இருந்த சக்கரத்தில் சிந்தினான். அந்த இரத்தம் தரையில் பட்டதும் குகை அதிர்ந்தது. ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன் பிறகு நடந்ததை அந்த ஊர் முதியவர்கள் இன்றும் நடுக்கத்தோடு பேசுகிறார்கள். கல்லணை வேலைகள் மீண்டும் தொடங்கின. பகலில் வேலை நடக்கும், ஆனால் இரவில் யாரும் அங்கே இருக்க மாட்டார்கள். இருப்பினும் மறுநாள் காலையில் வந்து பார்த்தால் இரவோடு இரவாக மிகப்பெரிய பாறைகள் நகர்த்தப்பட்டிருக்கும். மனிதர்களால் அசைக்கக்கூட முடியாத கற்களை கண்ணுக்கு தெரியாத கைகள் அடுக்கி வைத்தன. காற்றில் விசித்திரமான முனங்கள் சத்தங்கள் கேட்டதாக காவலர்கள் கூறினார்கள். மாதங்கள் கடந்தன. கல்லணை கட்டி முடிக்கப்பட்டது. உலகமே வியந்தது. மக்கள் கொண்டாடினார்கள். ஆனால் கரிகாலன் சிரிக்கவில்லை. அவன் முகத்தில் ஒரு நிரந்தரமான சோகம் குடிகொண்டது. அவனுக்கு தெரியும் அவன் கொடுத்த விலை என்னவென்று. அந்த ஒப்பந்தத்தின் விதிப்படி எந்த நாளும் எந்த நேரமும் இந்த இரகசியம் வெளியே தெரிந்தால் சோழ வம்சம் அழியும். கரிகாலனின் இறுதி நாட்கள் மிகவும் கொடுமையானவை. அவன் யாருடனும் பேசவில்லை. அரண்மனையில் உறங்கவில்லை. ஒவ்வொரு இரவும் தனியாக அந்த அணைக்கட்டுக்குச் சென்று அந்த இருண்ட நீரை மணிக்கணக்கில் பார்த்து கொண்டிருப்பான். அவனுக்கு மட்டும் அந்த நீருக்கு அடியிலிருந்து அழைப்பு வந்து கொண்டே இருந்தது. கடைசியில் கரிகாலனின் மரணம் ஒரு மர்மமாகவே முடிந்தது.
அவன் எந்த போர்க்களத்திலும் இறக்கவில்லை, எந்த நோயிலும் விழவில்லை. ஒரு நாள் இரவு அவன் கல்லணைக்குச் சென்றான். திரும்பி வரவில்லை. அவன் காற்றில் கரைந்து போனான். சிலர் சொல்கிறார்கள், அந்த பூதங்கள் அவனை காவலுக்கு அழைத்துச் சென்று விட்டன என்று. இன்றும் கல்லணையின் உடைக்கப்படாத அந்த மதுகுகளுக்கு அடியில் இரவில் விசித்திரமான சங்கிலிச் சத்தங்கள் கேட்பதாக ஊர் மக்கள் நம்புகிறார்கள். கரிகாலன் இன்றும் அங்கே அந்த நீருக்கு அடியில் காவல் காத்துக் கொண்டிருக்கிறான். இந்த ரகசியத்தை காக்கவே பல நூற்றாண்டுகளுக்குப் பிறகு ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டினான். கரிகாலன் செய்த தியாகம் வீணாகக் கூடாது என்று நினைத்தானா? அல்லது அந்த நிழலே விழாத கோபுரம் வேறு எதையோ மறைக்கிறதா? கரிகாலனின் ஆன்மா சாந்தி அடைந்ததா? அல்லது தஞ்சை மண்ணில் இன்றும் சுற்றிக் கொண்டிருக்கிறதா? அடுத்த பகுதியில் தஞ்சை நிழலின் மர்மம்.